இயேசு பிறந்த நாள், மகிழ்ச்சியின் நன்னாள். எம்மானுவேலாகிய இயேசு பிறந்த நாளை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றோம். எல்லா தயாரிப்புகளும் செய்கிறோம். உடை, நகை, அலங்காரப் பொருட்கள், உணவு பண்டங்கள் என்று. ஆனால் இயேசுவோ ஏழையாகத்தான் மாட்டுக்குட்டிலில் பிறந்தார். எளிமையாகத்தான் வாழ்ந்தார். எளியவர்களைத்தான் தேடிச் சென்றார். ஆனால் உண்மையிலேயே நாம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்க வேண்டும் என்றால் எண்ணிலடங்கா ஏணிப்படைகளை ஏற வேண்டும். அதனை வலியுறுத்தி தான் சிம்பாலிக்கா இந்த குடிலில் ஏணிப்படிகளை அமைத்துள்ளேன். இந்த உலகில் நாம் வாழ்கின்ற காலத்தில் நாம் அன்பு, உண்மை, அமைதி, நீதி, நேர்மை, மன்னிப்பு, இரக்கம், பணிவு, பகிர்வு போன்ற நல்ல பண்புகளோடு நாம் பயணிக்க வேண்டும். இத்தனை பண்புகளோடு கூடிய நல்ல செயல்களை செய்யும்போது எத்தனையோ துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்களை கடந்து வர வேண்டும். புனிதமான இயேசு நமக்காக மனிதனாக பிறந்து பாடுகள் பட்டு தன்னையே அர்ப்பணித்தார். நாமும் இயேசுவைப் போல வாழ முயற்சிக்கலாம். பிறரை அன்பு செய்து ஆறுதலான இறை வார்த்தைகளை எடுத்து கூறலாம். இரக்க செயல்களை செய்யலாம். ஈகை என்னும் உதவிகளை செய்யலாம். உள்ளங்களில் கனிவு இருக்க வேண்டும். ஊக்க செயல்களில் ஈடுபடுத்த முயற்சிக்கலாம். பிறருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் தீர்த்து வைக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு ஒன்று இருந்தாலே போதும், மண்ணகத்தையே விண்ணகமாக மாற்ற முடியும். இத்தகைய ஏணிப்படிகள் வழியாக குழந்தை இயேசுவின் பேரன்பை சுவைப்போம், பிறரோடு பகிர்வோம். நாமும் குழந்தை இயேசுவின் பாத சூடுகளை பின்பற்றி நடப்போம். இயேசுவின் அன்பு சீடர்கள் ஆவோம். குழந்தை இயேசுவின் பிஞ்சு கரங்களின் ஆசீர் நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்பட்டும். நம் உள்ளங்களை இயேசுவின் குடிலாக மாற்ற முயற்சிப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.